ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து சேஃப்டி கிரில் வந்து எப்படி வந்து நம்ம கேஜில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த டாபிக் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன்னா, நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்சில் வந்து எல்லாமே ரிலீஸ் ஆகி வெளியே வந்து அவுட் ஆகி போயிடுது வெளியே வந்து பார்த்திங்கன்னா. அதனால் நிறைய பேர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஆகட்டும் எனக்கு ஃபோன் வரது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேட்ச் வந்து பறந்துட்டே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து பண்ணலான்ட்டு இருந்தேன். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சேஃப்டி கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மாடல் வந்து நம்மகிட்ட வந்து இருக்குது. மார்க்கெட்டில் வந்து அந்த மாதிரி மாடல்ஸ் தான் இருக்குது. அதில் வந்து எப்படி ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ உள்ள போகலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே பேட்ஸ் வேர்ல்ட். ஐ எம் லோகேஷ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் வந்து எல்லா கேஜுக்குமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஃபிஞ்சஸ் ஆகட்டும், காக்டெயில்ஸ் அண்ட் லவ் பேட்ஸ் இந்த மூணுமே நம்ம வந்து ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ சைஸில் வந்து நம்ம வந்து சேஃப்டி கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், எந்தெந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து எந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லி நம்ம வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். இப்போ கையில் வச்சிருக்க சிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இறங்கின சிக்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்மகிட்ட கொஞ்சம் நார்மல் சிக்ஸ் மட்டும் இருக்குது. நார்மல் பேசிக் வெரைட்டிஸ் மட்டும் நம்மகிட்ட இருக்குது. ஒயிட் பைட் ஆட்டும் வரலாம், லைட் ஸ்பேங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. யாராச்சும் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு வந்து பட்ஜெட் சீஸ் தேவைப்படுது, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸ் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மை பொறுத்தளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பாக கிடையாது. செல்ஃப் பிக்கப் மட்டும் தான். வந்து கண்ணில் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். எல்லா காலுமே என்னால் அட்டன் பண்ண முடியறதில்ல. இப்போ நம்மளோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா புஞ்சை புளியம்பட்டி. எங்கேன்னா நம்ம இந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்னூருக்கு அடுத்த பிளேஸு. இந்த பக்கம் வந்து கோபி ஈரோடு சைட்லேருந்து வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்திக்கு அடுத்த பிளேஸு. சென்டராக தான் நம்ம புளியம்பட்டி இருக்குது. ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து மெயினாக நம்ம வந்து ஃபார்மை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன். எதாக இருந்தால் செல்ஃப் பிக்கப் தான் நீங்கள் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். பேசிக்ஸ் வெரைட்டிஸ் வந்து எப்போவுமே நம்ம நார்மலாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மறக்காம என்னை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸ்பேங்கிள்ஸு, டபுள் ஃபேக்டர், ரெட் ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா இருந்துச்சுன்னா அப்போயே உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தந்துடுவேன். இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணி தர மாதிரி இருந்தாலும் தரலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்னி சீசன்ஸில் எப்படிலாம் நம்ம பேட்ஸை வந்து காப்பாற்றலாம், எப்படிலாம் ப்ரிகாஷன்ஸ் வந்து கடைப்பிடிக்கலாம்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிகிட்டே இருக்கோம். லவ் பேட்ஸ் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் மறக்காமல் வாட்ச் பண்ணிங்க. லவ் பேட்ஸ் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெட்டிஃபை ஆயிரும். வாங்க இன்றைக்கான வீடியோ உள்ள போகலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேஃப்டி கிரில் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க பட்ஜிஸோட கேஜ் ஒரு 10 பார்ட்டிஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9, 8 அந்த மாதிரி சைஸில் தான் உங்களுக்கு வந்து இன்ச்சு கணக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் வந்து நான் இதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாகவே வந்து சேஃப்டி கிரில் வந்து போடவே இல்லை. ஒரு கதவுனா அந்த கதவு சைஸ்க்கு நான் வந்து சேஃப்டி கிரில் போடவே கிடையாது. ஆஃபாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். அந்த ஆஃபாக பிரித்தது என்ன காரணம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா பாட்டு வந்து உள்ளே கொண்டு போகிறக்கு மட்டும் இந்த சைஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். உங்களுக்கு இதில் காமிக்கிற மாதிரி. மற்றபடி உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு கொண்டு வர மாதிரி சின்ன நம்மளுக்கு வந்து கை போகிற அளவுக்கு இருந்தாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ கம்மி பண்ணி ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு பேடு வந்து எஸ்கேப் ஆகாது. நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கேஜோட டோர் சைஸ்க்கு நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தீங்கன்னா கை உள்ளோடும் போது முக்கியமாக எல்லாமே ஃபுல்லாமே ஓப்பன் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேப் கிடச்சாலும் வெளியே போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். நம்மளை பொறுத்தளவுக்கு சேஃப்டி கிரில்லை பொறுத்தளவுக்கு வெளியே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா பேடு வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வெளியே வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா உள் சைடு மட்டும்தான் இருக்குது. வெளியே வந்து உங்களுக்கு வரவே வராது. நீங்களே இழுத்தாலுமே வராது. நம்மளே பாட்டு கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு வந்து நம்மளுக்கு வந்து அமுத்தி பிடிச்சி அதுக்கப்புறம் தான் பாட்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து எஸ்கேப் ஆகாது. இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வெளியே வர மாதிரி இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேட்ச் வந்து வெளியே வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு சேஃப்டி கிரில் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறேன்னா, எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னா உள்ளே இருந்து பேட்ச் வந்து வெளியே வரக்கூடாது. வெளியே வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சேஃப்டி கிரில் வந்து வேஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ணாலுமே திடீர்னு வந்து பேடு வந்து டப்புன்னு அடிச்சுன்னா பேடு அடிச்சுக்கும் போது அந்த சேஃப்டி கிரில் வந்து வெளியே ஓப்பன் ஆகிரும். அப்போ வந்து கீழே விழுந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியே போயிடும். உள்ளே ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வெளியே வந்து எக்கறந்து கொண்டு வரவே கூடாது. அதுக்கு ஒவ்வொரு இன்ச்சு கேப் விட்டுருக்குது 2 பக்கமே. அதனால் 2 பக்கம் இருக்கிற வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடைச்சி பிடிச்சிரும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா மார்க்கெட்லையுமே இருக்கக்கூடியது. இந்த மாதிரி கேஜ் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இப்போ காமிக்கிற கேஜ் வந்து இது பார்த்தீங்கன்னா லோ மாடல் கேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹெவி மெஸ்ஸால் போட்டிருக்கிறது. இதுக்கு பேர் நான் வந்து பார்த்தீங்கன்னா பீருவான்னு வச்சிருக்கேன். ஏன்னா பீருவா மாதிரியே இருக்குது இந்த கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் ஃபுல்லாக ஹெவியாக இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் ஒரு பெயிண்ட் மட்டும்தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடியில் ஒன்றுமே இல்லை. இது ஒரு சிஸ்டம் நான் வந்து இப்படி வந்து செட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து நான் வந்து கட்டியிருக்கேன் பாக்ஸில். அது பார்த்தீங்கன்னா சின்னதாக கை போகிற அளவுக்கு மட்டும் நான் வந்து
கட் பண்ணி விட்டு அது வந்து எப்படி நான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக காமிப்பேன், கடைசி வீடியோட எண்டிங்கில் காமிப்பேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்கிற ஒரே ஒரு கம்பி மட்டும் கழட்டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த பார்ட் அதை மட்டும் நான் வந்து வெளியே எடுத்துருவேன். இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு காமிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபுல்லானா மேலே வந்து கட்டித்தான் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணினா உள்ளே போகிற மாதிரி இருக்கும். மேலே வந்து இறுக்கி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை டைட்டாக கட்டிட்டீங்கன்னா உங்களால் வந்து அது வந்து ஓப்பன் பண்ண முடியாது. லைட்டாக மட்டும் அதை கட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லோ மாடல், இந்த கேஜ் வந்து யார்கிட்டையுமே இருக்காது. ஆனால் இதோட சேஃப்டி கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காக்டெயில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 6 பார்ட்டிஷன் கேஜ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். இந்த மாதிரி மாடல் நம்ம வந்து கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட் ரேஞ்சில் வந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டோராக இருக்கும், அதுக்குள்ள ஒரு சின்ன டோர் இருக்குது. இது வந்து நார்மலாக எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய கேஜ் சைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் டோர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருப்பாங்க, பாக்ஸ் போகிற மாதிரி. பாட்டு போக நான் வந்து பாட்டு தான் மாட்டிருக்கேன், பாக்ஸ் போகிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து டோர் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டு மெஷ் இந்த டோர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு ஹைட் இருந்ததுன்னா நீங்கள் சேஃப்டி கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 8.5 இன்ச்சு வந்து ஹைட் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி கட்டி லூஸ் விடும்போது ஒரு 1/2 இன்ச்சு வரும். மொத்தம் 3/4 இன்ச்சு லென்த்து வந்து கீழே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிரில் வந்து உள்ளேயே முட்டி உள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்குது. சின்னதாக போட்டிங்கன்னா வெளியே வந்துடும். இது வந்து எப்படி செட் பண்ணணும்னு சொல்லி யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஃபுல் மோல்டிங்காகவே ஒரு வீடியோ வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி போடுறேன். எப்படி வந்து சேஃப்டி கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், எப்படி கொடுத்து எப்படிலாம் நம்ம பேடை வந்து ரிலீஸ் ஆகும் பார்க்க முடியும்னு சொல்லி நான் ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ போடுறேன். ஹவு டு ஃபிட் சேஃப்டி கிரில்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போடுறேன். நீங்கள் அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் போய் பாருங்கள். இருந்தாலும் இது மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ நான் வந்து கண்டிப்பாக பண்ணிடுறேன். இதுக்கு வந்து நான் வந்து பாட்டு வந்து எப்படி உள்ளே கொண்டு போகிறேன்னா உங்களுக்கு வந்து காமிப்பேன் பாருங்கள். சென்டரில் ஒரே ஒரு கம்பி கட்டியிருக்கு. அது வந்து லார்ஜ் டோருக்கு, பெரிய டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பி தான் கட்டியிருக்கேன். அந்த கம்பியை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பாட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பெருசாக தான் இருக்குது, அதனால அந்த சின்ன கதவை கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணி தராங்க. அதுக்கான காஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். அது போக பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணாமல் தருவாங்க. நீங்கள் ப்ரொவைட் பண்ணலினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்ததுக்கப்புறம் இது சிம்பிளான மெத்தட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருமே பண்ணலாம். அதில் ஒரே ஒரு திருப்பிலி, ஒரு கட்ரு, ஒரு கட்டிங் பிளேடு, அது போக மெஸ் கேஜ் அந்த இது இருந்தால் போதும், வலை இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸ் வந்து நிறைய ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது காக்டெயிலுக்கான கேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேருக்கு ஒரே டோராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டோரில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் போட்டிருக்கு. அது போக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை விடுற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விட்டுட்டு அந்த சின்ன இது எடுத்தோடனே உங்களுக்கு வந்து டோர் சேஃப்டி கிரில் வந்து க்ளோஸ் ஆகிரும். இதை கை எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும். இப்போ வந்து நான் வந்து ஒரு பெரிய கப்பாட்டை வச்சுருக்கேன் உள்ள. அப்போனா நான் வந்து 2 டோரையும் ஓப்பன் பண்ணி மேலே தூக்கிட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு எல்லாமே ஒரே கையில் பண்ண முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. காக்டஸை பொறுத்தளவுக்கு ஒரு கையில் கண்டிப்பாக பெரிய பெரிய இதெல்லாம் கப்பலை வச்சுருப்போம். அப்போ வந்து என்னென்னா நீங்கள் சேஃப்டி கிரில் வந்து நான் பாதிக்கு வந்து மறைச்சிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். அந்த சின்னதாக இருக்கிற கேப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஃப்டி கிரில் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா மேலே நல்லா டைட்டாக கட்டிட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பாட்டோ பாக்ஸை நான் உள்ளே எதுவுமே செட் பண்ணல, அதனால் நான் டைட்டாகவே கட்டிட்டேன், லூஸே விடல. டைட்டாக கட்டிட்டு எல்லாமே நான் அவுட் சைடில் தான் மாட்டுற மாதிரி இருக்குது. ஒருவேளை நீங்கள் பாட்டோ பாக்ஸை மாட்டுற மாதிரி இருந்தால் சேஃப்டி கிரில் வந்து பார்த்தீங்கன்னா லூஸாக கட்டிக்கிங்க, ஃபுல் டோர் நம்ம திறக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டப்பா வந்து வெளியே எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி கிரில் வந்து எனக்கு ஃபுல்லாக யூஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வெளியே எடுத்துகிட்டு எனக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். மடி உள்ளே போகும்போது மடி க்ளோஸ் ஆயிரும், கை எடுத்துகிட்டு எனக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா மெத்தடுக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் தான். சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணும்போது பாதி கதவை வந்து நம்ம உரைச்சிடும். பெரிய சைஸே இருக்கக்கூடிய டோர் வந்து நம்ம வந்து ஷார்ட் பண்ணுறக்கு பிறகு சேஃப்டி கிரில்லுங்கிறது. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து பேடு வந்து அவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆகாது. இதுலேயும் வந்து சேஃப்டி கிரில்லே எஸ்கேப் ஆகிறது நிறையா இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து அந்த சேஃப்டி கிரில் இந்த சேஃப்டி கிரில் இல்லாமல் எஸ்கேப் ஆகிற ரேஷியோக்கும் சேஃப்டி கிரில்லேருந்து எஸ்கேப் ஆகிற ரேஷியோ வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. அதனால் வந்து நான் எல்லாத்துக்குமே சேஃப்டி கிரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸ்க்கான கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் பேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ச்சு இருக்குன்னா அதில் வந்து 4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் சேஃப்டி கிரில் வச்சா போதும். அது ஃபிஞ்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9 இன்ச்சு இருக்குன்னா அதுக்கு 3 இன்ச்சு இருந்தாலே போதும். சின்ன கேப் கிடச்சாலே போதும், ஃபிஞ்சஸ் வந்து நழுவிட்டு வெளியே ஓடிடும். ஃபிஞ்சஸ் பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு வந்து பறந்து போகிறதா நிறைய ரேஷியோ வந்து அதிகமாக இருக்குது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருந்தால் போதும், சேஃப்டி கிரில் வந்து கை போகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா ஃபிஞ்சஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுற கப் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும்.
அதனால் பெருசாக நம்மளுக்கு வந்து சேஃப்டி கிரில் வந்து தேவைப்படாது. அதனால் சின்ன கப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், கை விட்டு நான் காயும்போது கை எடுக்கும்போது உள்ளுங்க வந்து க்ளோஸ் ஆயிரும். ஃபிஞ்சஸே வந்து உள்ளிருந்து வெளியே தள்ளும்போது அந்த சேஃப்டி கிரில் வந்து வெளியே வராது கண்டிப்பாக. அதுதான் மெயினாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது சேஃப்டி கிரில் போடுறது பிரச்சனை இல்லை, அந்த சேஃப்டி கிரில் வந்து வெளியே வராமல் இருக்கணும். அதுதான் மெயின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு வேளை பார்ட் எடுக்கிறேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சின்ன கம்பியாட்ட ஒரு பக்கம் கட்டியிருக்கேன், அதை ரிமூவ் பண்ணால் எனக்கு வந்து பார்ட் வந்து ஃபுல்லாக வந்து சேஃப்டி கிரில் வந்து எனக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். அப்போ பார்ட் வந்து நான் வந்து ஈஸியாக வெளியே எடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லாவே காமிக்கிறேன் பாருங்கள். முக்கியமாக நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து பார்ட் எடுக்கல, பெரிய பெரிய டப்பாக்கு இது உள்ளே இருந்துச்சுன்னா இப்போ ஃப்ளக்ஸ் ஆகட்டும் பேப்பர் ஆகட்டும் எடுக்கிறதுக்கு வந்து அது பெரிய கேஜ் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பெரிய மெஸ்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் சேஃப்டி கிரில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. கீழே இருக்கிற சேஃப்டி கிரில் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஜஸ் மட்டும்தான் எல்லாருமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சேஃப்டி கிரில் ப்ரொவைட் பண்ணுறதுல அப்படியே ப்ரொவைட் பண்ணல, நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கங்க, கொண்டு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகிற பேட்ஸோட ரேஷியோ வந்து கம்மி பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.